Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available. தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளராக தன்னை அறிவிக்காத அதிருப்தியில் பனையூர் தாவேக அலுவலகத்திற்கு தனது ஆதரவாளர்களுடன் வந்த அஜித் ஆக்னல் அந்த பெண் நிர்வாகி விஜயின் காரை வழிமறித்து முற்றுகையிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. பெண் நிர்வாகி வழிமறித்தும் விஜயின் கார் நிற்காமல் அலுவலகத்திற்குள் சென்ற நிலையில் அஜித் ஆக்னல் கண்ணீருடன் கட்சி அலுவலகம் முன்பு காத்திருந்தது ஏன்? அஜித் ஆக்னலுக்கு பொறுப்பு வழங்காத பின்னணி என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பார்க்கலாம். கட்சி தொடங்கி இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கவில்லை. அதற்குள் மாவட்ட செயலாளர் மீது பாலியல் புகார், பதவி நீக்கம், கட்சி அலுவலகத்திலேயே முற்றுகையிடும் தொண்டர்கள் என தாவேக சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகிறது. தாவேகவில் ஏற்கனவே 100க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்ட நிலையில் விடுபட்ட தூத்துக்குடி, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பதவிகள் எதுவும் நியமனம் செய்யப்படாமலே இருந்து வந்தது. அதற்கு முக்கிய காரணமே விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தே சுமார் 7 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் அஜித் ஆக்னலும் எதிர்த்தரப்பில் சாமுவேல் என்பவரும் அந்த பதவியை குறி வைக்க யாருக்கு தருவது என்ற குழப்பத்தில் அறிவிப்பை நிறுத்தி வைத்தது தலைமை. இந்த சூழலில்தான் மீதமுள்ள தூத்துக்குடி உள்ளிட்ட சில மாவட்டங்களுக்கு நிர்வாகிகளை விஜய் அறிவிக்கவிருப்பதாக தகவல் வர காலையிலிருந்து களேபர பூமியாக காட்சி அளித்தது பனையூர். தூத்துக்குடி மத்திய மாவட்டத்திற்கு சாமுவேலை மாசேவாக தலைமை அறிவிக்கவிருப்பதாக தகவல் கசிந்ததும் ஆத்திரமடைந்த அஜித் ஆக்னல் நியாயம் கேட்டு தனது ஆதரவாளர்களுடன் பனையூர் கட்சி அலுவலகத்திற்கு வந்தார். அஜித் ஆக்னல் தனது ஆதரவாளர்களுடன் வரும் தகவல் அறிந்து முன்கூட்டியே பனையூர் அலுவலகத்தில் பவுன்சர்கள் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. முன் எப்போதும் இல்லாத வகையில் பெண் பவுன்சர்களும் களமிறக்கப்பட்டு பேரிகார்டுகள் போடப்பட்டு அதிருப்தி நிர்வாகிகள் அலுவலகத்திற்குள் செல்ல முடியாதபடி தடுத்து நிறுத்தப்பட்டனர். இதனால் அஜித் ஆக்னல் கண்ணீருடன் பனையூர் வாசலில் சோகம் தவழ்ந்த முகத்துடன் காத்திருந்தார். இதனால் பனையூர் அலுவலகம் வெளியிலேயே காத்திருந்த அஜித் ஆக்னலுடன் தொலைபேசியில் பேசிய புஸ்ஸி ஆனந்த் மாநில பொறுப்பு தருவதாக சமாதானப்படுத்தவே அஜித் ஆக்னல் தரப்பு அங்கிருந்து கலைந்து சென்றது. இதனிடையே பிற்பகல் 1:30 மணி அளவில் விஜயின் கார் பனையூர் அலுவலகம் நோக்கி வர திடீரென விஜய் வந்த காரை முற்றுகையிட்டு நேருக்கு நேர் வழி மறித்த அஜித்தா எப்படியாவது விஜயை சந்தித்து பேச வேண்டும் என துடித்து கொண்டிருந்தார். ஆனால் பெண் நிர்வாகி குறுக்கே வந்து நின்றும் கூட விஜயின் கார் நிற்காமல் அலுவலகத்திற்குள் சென்றது. அப்போது சில ஆதரவாளர்கள் விஜயின் கார் என்றும் கூட பார்க்காமல் காரை தட்டி தட்டி எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். அலுவலகம் வந்த விஜய் அஜித் ஆக்னலை அழைத்து பேசுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பெருத்த ஏமாற்றமாக அடுத்த 10 நிமிடங்களிலேயே மீண்டும் புறப்பட்டு வீட்டுக்கு சென்றார். இதனிடையே தாவேகவின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அஜித் ஆக்னலுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போதும் கூட அலுவலகத்திற்குள் அழைத்து செல்லாமல் ரோட்டிலேயே வைத்துதான் அஜித் ஆக்னலுடன் நிர்மல்குமார் பேச்சுவார்த்தை நடத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நிர்மல்குமார் சில நாட்களுக்கு முன்பு முன்னாள் திமுக எம்எல்ஏ ஒருவர் அறிவாலய வாசலில் உறுப்பினர் அட்டையை தூக்கி எறிந்த சம்பவத்தை குறிப்பிட்டதோடு அரசியல் கட்சி என்றால் சிலருக்கு மனஸ்தாபம் இருக்கத்தான் செய்யும் என நியாயப்படுத்தினார். அப்போது குறுக்கிட்ட செய்தியாளர்கள் அதற்காக கட்சி அலுவலகத்திற்குள் கூட அழைத்து பேசாமல் சாலையிலேயே வைத்து பேசுவதுதான் ஜனநாயகமா என அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பவே வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்கள் என டைவர்ட் செய்ய பார்த்தார் நிர்மல்குமார். ஆனால் செய்தியாளர்கள் அஜித் ஆக்னல் குறித்தே அடுத்தடுத்து கேள்வியை தொடுக்க வேறு வழியில்லாமல் செய்தியாளர் சந்திப்பை பாதியிலேயே முடித்து கொண்டு புறப்பட்டார் நிர்மல்குமார்.
அறிவாலயத்தில் ஒரு எம்எல்ஏவே ஐடி கார்டு கிழிச்சு தூக்கி போட்டு போனார். அதுக்கு மேலேயா ஒரு எம்எல்ஏ வந்து முதல்வரை சந்திக்க முடியலன்னு ஐடி கார்டே கிழிச்சு தூக்கி போட்டு போனார் அறிவாலயத்தில். ஸோ இதற்கு மேலே கட்சியில் நிர்வாக நியமனத்தில் ஒவ்வொருத்தருக்கும் மன வருத்தங்கள் இருக்கும். சமாதான பேச்சுவார்த்தை கூட ரோட்ல தான் இல்லை நிகழ்ச்சி இருக்கும் பொழுது ஒரே நிமிஷம், நிகழ்ச்சி இருக்கிற பொழுது நிகழ்ச்சியை முடிச்சுட்டு தான் பேசுவோம். அதை நாங்கள் பேசிப்போம். வேற ஏதாவது இது தவிர்த்து வேற ஏதாவது கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். விஜய் அவர்கள் இருந்தாங்க, அவர் கிளம்பும் போது கூட அவரை சமாதான பேச்சுவார்த்தை இது தவிர்த்து வேற ஏதாவது கேள்வி இருக்கா? திருப்புற வேலையா இருந்த மாதிரி இருந்தது சார். விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து சுமார் 7 ஆண்டுகளாக பயணித்து வரும் அஜித்தா தூத்துக்குடி மாவட்ட தாவேக்கவில் முக்கிய முகமாக அறியப்படுகிறார். அஜித்தா ஆக்னலின் அண்ணன் பில்லா ஜெகனும் விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து புஸ்ஸி ஆனந்துடனான கருத்து வேறுபாடு காரணமாக திமுகவுக்கு தாவி விட்ட நிலையில் அண்ணனை காரணம் காட்டியே அஜித்தா ஆக்னலுக்கு புஸ்ஸி ஆனந்த் பதவி கொடுக்காமல் மறுத்து வந்ததாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ஒருமுறை மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்க தன்னிடம் பணம் கேட்கப்பட்டதாக புஸ்ஸி ஆனந்த் மீது புகார் கூறிய அஜித்தா ஆக்னல் பனையூர் அலுவலகம் வெளியே கண்ணீருடன் நின்று இங்கு பெண்களுக்கு மதிப்பே கிடையாது என புலம்பி ஆதங்கப்பட்டார். இந்த பொய் சொல்றவங்களுக்கு மட்டும்தான் இங்க இடம். பொய் சொல்லாதவங்க இந்த எல்லாருமே பொய் சொல்றவங்க, எல்லாமே ஜாலரா பண்றவங்க, அவங்களுக்கு மட்டும்தான் இடம். மற்றவங்களுக்கு இங்க இடமே கிடையாது. இன்னைக்கு இடம் கிடையாது. தற்போது கட்சி அலுவலகத்திற்கு நியாயம் கேட்டு வந்த அஜித்தா ஆக்னலை உள்ளே அழைத்து கூட பேசாமல் கேட்டுக்கு வெளியிலேயே நிறுத்தி வைத்திருப்பது விமர்சனத்திற்குள்ளாகி உள்ளது. கட்சி அலுவலகம் வந்த விஜயும் கூட அஜித்தா ஆக்னல் பற்றி எதுவும் விசாரிக்காமல் கடந்து சென்றது பல கேள்விகளை எழுப்பி உள்ளது. இத்தனை ஆண்டுகளாக கட்சிக்காக உழைத்த பெண் நிர்வாகியை தாவேக்க நடத்தும் போக்கு இதுதானா என்ற வினாவும் எழுந்துள்ளது. இது ஒரு பக்கம் இருக்க, தூத்துக்குடி மத்திய மாவட்டத்திற்கு தலைமை டிக்கடித்து மாசேவாக தேர்வாகியிருக்கும் சாமுவேல் என்பவரும் கூட உள்ளூர் திமுக அமைச்சர் புள்ளியான கீதா ஜீவனின் உறவினர் என சொல்லப்படுகிறது. இன்னொரு பக்கம் அஜித்தா ஆக்னல் மீனவ சமூகத்தைச் சேர்ந்தவர் என்ற நிலையில் தூத்துக்குடியில் பெரும்பான்மையாக இருக்கும் நாடார் சமூகத்தைச் சேர்ந்த சாமுவேலுக்கு மாவட்ட செயலாளர் பதவியை புஸ்ஸி ஆனந்த் வாங்கி கொடுத்திருப்பதாக சொல்கிறார்கள். திமுக அமைச்சரவையின் உறவுக்காரருக்கு மாசே பதவியை கொடுத்த தலைமை அஜித்தா ஆக்னலை கண்டுகொள்ளாமல் கடந்து சென்றதும் ஏன் என்ற கேள்வியை எழுப்பி உள்ளது. புஸ்ஸி ஆனந்தின் தனிப்பட்ட பகைக்காக கட்சிக்காக ஓடி ஓடி வேலை செய்யக்கூடிய பெண் நிர்வாகியை புறக்கணிப்பதா என்ற கேள்வி எழுந்திருக்கும் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தியும் கூட பனையூர் அலுவலக வாசலில் இருந்து கலைந்து செல்ல மறுத்து தனது ஆதரவாளர்களுடன் அஜித்தா ஆக்னல் தர்ணாவில் ஈடுபட்டார். இத்தனை ஆண்டுகளாக கட்சிக்காக வேலை செய்த புகைப்படங்கள் ஆவணங்களை வீசி எறிந்து அஜித்தா புலம்பிக் கொண்டிருக்க பின்வாசல் வழியாக புஸ்ஸி ஆனந்த் பனையூர் அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available.